Rubilux Rockfort Paints. என்னை பொறுத்த அளவில் 1-1 தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும். எடப்பாடியை முன்னிறுத்தி ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது. ஸ்டாலின் காஸ்ட் நியூட்ரல் இசைவேளாளர். எந்த ஜாதி ஆதிக்கமும் ஸ்டாலின் வந்தால் வராது. இன்றைக்கும் எந்த ஜாதிக்கு ஒரு ஆதிக்கமும் ஸ்டாலின் தலைமையில் இல்லைங்கிறதான் என்னோட கருத்து. சீமான் தெலுங்கர் ஆதிக்கம்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க இஷ்யூவே அதுதான். அதனால் அவர் அப்படி ஒரு வியூ எடுக்கிறாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் ஸ்டாலின் எடுக்காம காரணம் தெலுங்கர் ஆதிக்கம் வெளிப்பட்டுறவங்களுக்காக எடுக்கலைங்கிறத அவர் சொல்கிறாரு. அதிமுகவால் அவங்க கண்ட நன்மை என்ன? 2009ஆம் ஆண்டு அவங்க அதிமுக கூட்டணி வைக்கிறாங்க. தென் சென்னை, திருவள்ளூர், சேலம், செம்மலை, விழுப்புரம், மயிலாடுதுறை, திருப்பூர் ஒரு 5-6 தொகுதிகளில் ராமதாஸ் வன்னியர் வாக்குகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஜெயலலிதாவை மாற்று சக்தியாக நிற்கிறதுக்குள்ள ஆக்கமும் ஊக்கமும் உத்வேகத்தையும் கொடுக்குறாரு. பாமகவுக்கு ஜெயலலிதா அதர்ஸ் காஸ்ட் ஓட்டையோ பரேசம ஓட்டையோ டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாங்களா? இல்லை, 0 ஆயிட்டார்ல அவர். அப்போ அதிமுகவில் அவருக்கு லாபம் இல்லை. இதில் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்திட்டோம்னா அன்புமணியை சிஎம் கேண்டிடேட்டாட்டு மோடி நாளைக்கு சொல்வாருன்னு எதிர்பார்க்கார். இது நிறைய பேருக்கு இதை நான் சொல்லும் போதே தீல மிதிச்ச மாதிரி அவ்வான்னு அன்புமணி சிஎம் கேண்டிடேட்டா மோடி சொல்ல போறாரா அப்படின்னு தீல மிதிச்சுற மாதிரி அவ்வான்னு கதறாங்க. இவங்க 18% கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குக்காக தான் மோடியை ஸ்டாலின் ஏற்றுக்க மாட்டார், மோடியை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்க மாட்டார், மோடியை சீமானை ஏற்றுக்க மாட்டார். 7% வாக்கு பலம் உள்ள சீமானை ஏற்றுக்க மாட்டார். மோடியை கடுமையாக விமர்சிக்கிறார். ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. பட் அவர் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக கடுமையாக விமர்சிக்கிறார். நான் கூட தீபா ஜெயக்குமார் அம்மையாரை பார்த்துட்டு வந்தேன். தீபா ஜெயக்குமார் அம்மையார் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்க அத்தையோட கட்சி இவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்குத, அது தொடர் தோல்வியில் இருக்குங்கிறதெல்லாம் அவங்களுக்கு வேதனையில் இருக்குது. எந்த தலைவரையும் அவங்க குறை சொல்லலை. அந்த கட்சியோட நிலைமை இப்படி தோத்துக்கிட்டே இருக்குதே, ஒரு தோல்வியிலே இருக்குதே, அது நாமளே அப்போ உள்ள நுழைஞ்சிருக்கணும், நுழையாமல் போயிட்டோமே, என்னமோ வந்தால் அந்த கட்சியை தூக்கி நிறுத்தக்கூடிய அளவுக்கு சில விஷயங்களை பண்ணுன்னு அவங்களே நினைக்கிறாங்க. பாமக ஒரு வெற்றி கூட்டணியில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஏன் அதிமுக பக்கம் போகாமல் அவங்க பாஜக பக்கம் போனாங்கன்னு நினைக்கிறேன். சரியான கேள்வி. அதிமுக கூட போய் அவங்க கண்ட பலன் என்ன? பாமக பற்றி பேசும்போது பாமக சென்ட்ரிக்காட்டும் அதை திங்க் பண்ணணும். நான் ராமதாஸுக்கு எதிராக நிறைய அரசியல் பண்ணியிருக்கிறேன். அவர் ஒரு மூவ் எடுக்கிறாருன்னா வன்னியருக்கு உறுதியானவர் அவர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் கட்சி நன்மைக்கு தான் முடிவெடுப்பார். அதிமுகவால் அவங்க கண்ட நன்மை என்ன? 2009ஆம் ஆண்டு அவங்க அதிமுக கூட்டணி வைக்கிறாங்க. தென் சென்னை, திருவள்ளூர், சேலம், செம்மலை, விழுப்புரம், மயிலாடுதுறை, திருப்பூர் ஒரு 5-6 தொகுதிகளில் ராமதாஸ் வன்னியர் வாக்குகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஜெயலலிதாவை மாற்று சக்தியாக நிற்கிறதுக்குள்ள ஆக்கமும் ஊக்கமும் உத்வேகத்தையும் கொடுக்குறாரு. பாமகவுக்கு ஜெயலலிதா அதர்ஸ் காஸ்ட் ஓட்டையோ பரேசம ஓட்டையோ டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாங்களா? இல்லை, 0 ஆயிட்டார்ல அவர். அப்போ அதிமுகவில் அவருக்கு லாபம் இல்லை. ராஜ்சபாவையும் கொடுத்தாங்கல்ல அதிமுக. 7 தொகுதியில் தோத்தவர் 8ஆவது தொகுதியிலையும் தோல்வின்னு ராஜ்சபாவையும் ஏமாற்றி விட்டுட்டாங்க. இது ஜெயலலிதாவோட ஒரு ஆணவமான ஒரு நிலைப்பாடு. எடப்பாடி பழனிசாமி ராஜ்சபாவை கொடுத்தாரு, பாராட்டுறேன். நியாயமாக பேசணும். நம்ம எதுனாலும் ஜெயலலிதா செய்யாததை நம்பகத்தன்மையோட கொடுத்தார். அதனால தான் இன்னைக்கு தேமுதிக எடப்பாடி கூட 5 சீட்டுன்னு கரெக்டாக கூட்டணி போகிறாங்கன்னா நம்பகத்தன்மையோட இருப்பாருன்னு இவங்க பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக பொதுச் செயலாளர்னாலும் அவங்க ஒரு 5 சீட்டு கூட்டணிக்கு வந்திருக்காங்க. ராஜ்சபா கொடுப்பார் நம்பிக்கை அடிப்படையில் அவங்க கூட்டணி வைக்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ராஜ்சபா கொடுத்தாரு. ஓகே, 2019 கூட்டணி வச்சதுல அவ்வளவு சீட்டும் அவுட்டு. பாமக ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு வன்னியர் பெல்ட்டில் உள்ள சில சீட்டுகளை வெற்றி பெற்று கொடுத்தாங்க. தேவேந்திரகுல வேளாளர் சீட்டுகளை கிருஷ்ணசாமியும் வெற்றி பெற்று கொடுத்தார். நம்ம கிருஷ்ணசாமியை விமர்சிக்கக்கூடிய நாம இதையும் அவர் செய்தாருங்கிறத நம்ம பதிவு பண்ணுறோம். அப்போது பாமகவுக்கு நெட் ரிசல்ட் என்ன லாபம்? ஒன்றும் இல்லை. அடுத்து 10.5 கொடுத்தாங்க. நடந்ததா? இல்லை. நான் பாமக சென்ட்ரிக்காக தான் பார்க்குறேன். 10.5 என்னோட குரல் என்னைக்குமே வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், உராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், பரதவராஜகுல மீனவர், ஆண்டி பண்டாரம், கோவை செட்டியார்னு இவங்களுக்காக எக்ஸ்ட்ராடினரியாக நான் பேசுவேன். அது காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். அம்பாசங்கர் கமிஷன் படி இந்த மக்கள் எண்ணிக்கைக்கும் எம்பிபிஎஸ் சீட் இந்த எண்ணிக்கைக்கும் போனால் அரசியல் தலைவர்கள் எவ்வளவு அநீதியை இந்த சமூகங்களுக்கு இழைக்கிறீங்கன்னு தெரியும். அதை நான் பெரியார் பாணியில் ஒரு தாளிங்க நாட தொண்ட நாட்டு நான் அதை வெளிப்படுத்த தான் செய்வேன், வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். அது என் தார்மீக கடமை. நான் சமூக நீதிக்காக தான் அரசியலில் வந்தவன். அதை செய்துட்டு தான் இருக்கிறேன், செய்கிறேன். அதில் நியாயம் இருக்குது. ஆனால் பிஎம்கே சென்ட்ரிக்காக நீங்கள் பாருங்கள், 10.5 அவங்களுக்கு கிடைக்கல. 23 சீட்டு கொடுத்து 3.8% அவங்கள ஆக்கிட்டாப்ல. அப்போ எடப்பாடியால் எந்த லாபமும் இல்லாத சூழ்நிலையில் மக்களவை தேர்தலில் 2019 லாபம் இல்லாத போது எடப்பாடியோட சேர்ந்து மீண்டும் தோக்கிறதுக்கு அன்புமணிக்கு என்ன வந்தது?
அப்போ இன்னைக்கு எடப்பாடி கூட சேர்ந்தா தோக்கம், விளையாட ஓட்டே அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட மாட்டார். டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதவர் தனியாக எடுத்துட்டு போனாலாவது சௌமியா அன்புமணி தர்மபுரியில் ஜெயிப்பாங்க. இதெல்லாம் நுணுக்கமாக பார்க்கணும். ராமதாஸ் இஸ் ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட். அவர் ஜாதிக்கு உண்மையானவர், உறுதியானவர் நம்ம சொன்னோம். அதுதானே இன்னைக்கு உறுதியான நிலைப்பாடு எடுத்திருக்கிறாரு. எடுக்க இதை நம்ம தானே சொன்னோம். விவாதம் நடத்தக்கூடிய நம்ம சகோதரர்களே அதிமுக பாமக கூட்டணி முடிஞ்சிட்டுல விவாதத்துக்கு வந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெர்செப்ஷன் இருந்த இடத்துக்குள்ள நாம அன்னைக்கே சொன்னோம், ராமதாஸ் தன் ஜாதிக்கு உறுதியானவர், இஸ் ட்ரூ டு 1 years. அப்போ அவர் எடப்பாடி தலைமையில போக மாட்டாருன்னு சொன்னோம். லாபம் இல்லை. அது பிறகு மக்களவை தேர்தலில் எடப்பாடியை பலப்படுத்தி விட்டுக்கிட்டு போனா 26 எடப்பாடி என்ன பண்ணுவார், எத்தனை பேரை காலவாரி விட்டுருக்காருங்கிறது நமக்கு தெரியாதா? எடப்பாடி மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங். ரெட்டால விஷயத்துல கூட ஹி டீச்டு பிஜேபி ஹைகமாண்ட், தெரியுது இல்லையா? அப்போ எடப்பாடி பழனிசாமி விஷயத்துல எப்படி ராமதாஸ் அலர்ட் இல்லாம இருப்பாரு? அடுத்து அவர் என்ன பார்க்குறாருன்னா, இதுல எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்திட்டோம்னா அன்புமணியை சிஎம் கேண்டிடேட் ஆட்டு மோடி நாளைக்கு சொல்வாருன்னு எதிர்பார்க்காரு. இது நிறைய பேருக்கு இதை நான் சொல்லும் போதே தீல மிதிச்ச மாதிரி அவ்வான்னு அன்புமணி சிஎம் கேண்டிடேட்டா மோடி சொல்ல போறாரா அப்படின்னு தீல மிதிச்சுற மாதிரி அவ்வான்னு கதறாங்க. வாய்ப்பு இருக்கு. அரசியலுங்கிறது மோடிக்கு பொசிஷன்ல 2026 அன்புமணியை சிஎம் கேண்டிடேட்டா மோடி சொல்றதுக்கான வாய்ப்புகளும் வரும். அண்ணாமலை பிஜேபியில் இருக்கிறாரு, சிஎம் கேண்டிடேட் தகுதியானவர். அண்ணாமலை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அன்புமணி சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை ராமதாஸ் எதிர்பார்க்கிறார். இவங்க 18% கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குக்காக தான் மோடியை ஸ்டாலின் ஏத்துக்க மாட்டார், மோடியை எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்க மாட்டார், மோடியை சீமானை ஏற்றுக்க மாட்டார். 7% வாக்கு பலம் உள்ள சீமானை ஏற்றுக்க மாட்டார். மோடியை கடுமையாக விமர்சிக்கிறார், ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. பட் அவர் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக கடுமையாக விமர்சிக்கிறார். இதுதான் இங்கே உள்ள அரசியல் தலைவர்களோட ஒரு நிலைப்பாடுன்னு சொன்னால், மோடிக்கு ஒரு இந்து வாக்கு வங்கியை உருவாக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ரங்கசாமியை சிஎம் ஆக்கி பாண்டிச்சேரிக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க பிஜேபி. ஆட்சி இருக்குது, ரங்கசாமி சிஎம், நமச்சிவாயம் டெப்டி சிஎம்ல நம்பர் 2 இருக்கிறாரு. ஜான்குமார், ரிஜெக்ட், இவங்கெல்லாம் வன்னியர்கள் தான், கிறிஸ்தவ வன்னியர்கள். ஸோ அப்போ ப்ரோ வன்னியர் பண்ணக்கூடிய ஒரு அரசியலை இங்கேயும் மோடி எடுத்துக்கிட்டு ஒரு வாக்கு வங்கியை இங்க 26 உருவாக்குனாதான் 29 அவருக்கு கரெக்டா இருக்கும். அப்போ இது 16 செய்திருக்கணும் பாஜகவில். அப்போ என் போன்றவர்களே தமிழிசை தலைவராக இருக்கிறதுனால இது பாஜக பிசி நாடார், பிசி வெள்ளாள கவுண்டர் கட்சி, எதுக்கு எம்பிசி அன்புமணியை போட்டு புஷ் பண்றீங்க, தேவையில்லை, அது லாபம் வராது, அங்கே செல்வாக்குற இடத்துல உங்களுக்கு இல்லை, இங்கே இல்லைன்னு சொல்லி அது ஸ்கட்டில் ஆகிறதுக்கு அது ஒரு முக்கிய காரணம். ராமதாஸ் சீமான் ஆதரவு கேட்டாரு, தமிழிசை ஆதரவு கேட்டாரு, யாரும் அவரை ஆதரிக்கல. அன்புமணி தனியாக நின்று 5.5 வாக்கு வன்னியர் வாக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணார். அது சாதனை, அது ராமதாஸோட அந்த சாதனை. மூப்பனார், விஜயகாந்த், வைகோ எல்லாம் செய்யாத சாதனை. நம்ம ஃபேக்டர் சொல்றதுனால தான் நிற்கிறோம். நம்ம இந்த ஃபேக்ட் அதில் இருக்குது. ஸோ இன்னைக்குள்ள காலகட்டத்தில் 26 வரும்போது அன்புமணியை சிஎம் ஆட்டு மோடி சொன்னா ராமதாஸுக்கு அது ஒரு பூஸ்டா தானே இருக்கும். அன்புமணியோட ஸ்டேச்சர் உயரத்தானே செய்யும். ஸோ அந்த வகையில் எடப்பாடி கூட போனால் சிஎம் கனவை விட்டுட்டு தான் போனோம். அதோட முடிச்சு கட்டிடுவார் அவரு. அந்த இடத்துக்குள்ள ராமதாஸ் ரூடா பிளே பண்ணி அன்புமணியை 26 சிஎம் கேண்டிடேட்டா வர வைக்கக்கூடிய அளவுக்கு போறார். ஒருவேளை மோடி அண்ணாமலையை சொல்றதாட்டோ வேற முடிவோ மோடி எடுத்தாருன்னா ராமதாஸ் அன்புமணியை சிஎம் கேண்டிடேட்டா சொல்லலாம். ஸோ இன்னைக்கு அன்புமணி சிஎம் கேண்டிடேட்டா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத நான் பேசுறேன், உண்மையை பேசுறேன். இன்னைக்குள்ள அரசியல் காலகட்டத்தில் மோடி இங்க தொடர்ந்து ஐசோலேட் ஆகிட்டு இருக்கும் போது இப்படி ஒரு வாய்ப்பு மோடி எடுத்து பண்றதுலேயும் தவறு இல்லைங்கிற ஒரு கருத்தை நான் முன்வழிகிறேன். இது முடிந்த முடிவல்ல, இதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ ராமதாஸ் அன்புமணி சிஎம்ங்கிறதுக்கு பாசிபிலிட்டியே இல்லாத எடப்பாடியை ஏத்துட்டு போறதுல என்ன லாபம் இருக்குது? அது நீங்க அவர் ஆங்கிள் இருந்து விஷயம் பார்க்கணும்ல, உங்க எண்ண ஓட்டப்படி அவர் இருக்குன்னு நினைக்க முடியாதுல்ல. ஸோ அந்த வகையில ராமதாஸுக்கு முடிவு சரியானது, மோடி பக்கம் வந்தது நியாயமானது. தருமபுரி சீட்டு மோடிக்கு கன்வெர்ட் ஆகி கிடைச்சா அவரால் ஒரு சீட்டு 14 கிடைச்ச மாதிரி 24 கிடைச்சா மோடிக்கு வெள்ளன் கூட்டு. இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இப்போ சசிகலா காலில் விழுந்தது சம்பந்தமா அது ஒரு பெரியவங்க காலில் தானே விழுந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ எலெக்ஷனுக்கு பிறகு திரும்ப அவங்க எல்லாம் ஒன்றிணைகிறதுக்கு ஓபிஎஸ், சசிகலா, எடப்பாடி, தினகரன் எல்லாம் ஒன்றிணைறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அரசியல்ல எதுவும் நடக்கலாம். அது யார் யார் இவ்வளோ ஓட்டு எடுக்கிறாங்க, என்ன பொசிஷனுங்கிற பார்த்து தான் அது செய்ய முடியும். நான் கூட தீபா ஜெயக்குமார் அம்மையாரை பார்த்துட்டு வந்தேன். தீபா ஜெயக்குமார் அம்மையார் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்க அத்தையோட கட்சி இவ்வளோ மோசமான நிலைமையில இருக்குத, அது தொடர் தோல்வியில் இருக்குங்கிறதெல்லாம் அவங்களுக்கு வேதனையில் இருக்குது. எந்த தலைவரையும் அவங்க குறை சொல்லலை. அந்த கட்சியோட நிலைமை இப்படி தோத்துக்கிட்டே இருக்குதே, ஒரு தோல்வியிலே இருக்குதே, அது நாமளே அப்போ உள்ள நுழைஞ்சிருக்கணும், நுழையாம போயிட்டோமே, என்னமோ வந்தால் அந்த கட்சியை தூக்கி நிறுத்தக்கூடிய அளவுக்கு சில விஷயங்களை பண்ணுன்னு அவங்களே நினைக்கிறாங்க.
இப்படி சசிகலாவும் அதிமுக மேலே வரணுங்கிற அந்த தோழியோட கட்சி இதாக இருக்குங்கிற அந்த எண்ணம் அவங்கள்ட்ட இருக்குது. எடப்பாடி கையில் இன்னைக்கு ரெட்டையில் இருக்குது. பன்னீர்செல்வம் ஒரு தலைவராக வெற்றி எந்த அளவுக்கு அவர் சாதிக்கிறாருங்க நம்ம பார்க்கணும். என்டிஏ கேண்டிடேட்லேயே அவர் மேலே இருக்கிறாருங்கிறதையும் கருத்துக்கள் வருது. ஸோ தினகரனுக்கு வாக்கு வலிமை என்ன, சீமான் எந்த அளவுக்கு எமர்ஜ் ஆக போகிறாரு, இப்படி பல அம்சங்களை மையமாக வச்சு தான் அடுத்த கட்ட பொலிட்டிக்கல் ரியலைன்மெண்ட் இருக்கும். என்னை பொறுத்த அளவில் 1-1 தான் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும். எடப்பாடியை முன்னிறுத்தி ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாது. ஸ்டாலின் காஸ்ட் நியூட்ரல் இசைவேளாளர். எந்த ஜாதி ஆதிக்கமும் ஸ்டாலின் வந்தால் வராது. இன்னைக்கும் எந்த ஜாதிக்கு ஒரு ஆதிக்கமும் ஸ்டாலின் தலைமையில் இல்லைங்கிறதான் என்னோட கருத்து. சீமான் தெலுங்கர் ஆதிக்கம்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க இஷ்யூவே அதுதான். அதனால் அவர் அப்படி ஒரு வியூ எடுக்கிறாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் ஸ்டாலின் எடுக்காம காரணம் தெலுங்கர் ஆதிக்கம் வெளிப்பட்டுறவங்களுக்காக எடுக்கலைங்கிறத அவர் சொல்றாரு. பொதுவாக எந்த ஒரு ஜாதினாலும் ஸ்டாலினுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும். ஜெயலலிதாவுக்கு கட்டுப்பட்டு தான் இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு காஸ்ட் நியூட்ரலா முக ஸ்டாலின் இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படி ஒரு காஸ்ட் நியூட்ரல் இமேஜ் இல்லை. அவர் வந்தால் வெள்ளாள கவுண்டர் ஆதிக்கம் வந்துடும். வெள்ளாள கவுண்டர் வன்னிய கவுண்டர் ஏரியாவில் இருக்கனால வன்னியர் ஆதிக்கமும் வருங்கிற ஒரு அச்சம் பிற ஜாதிகள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமிக்கு மேலே இருக்குது. ஸோ இந்த அச்சம் பிற ஜாதிகள்கிட்ட இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி இதே வன்னியர் ஆதிக்கத்தையும் முன்னிறுத்தி வந்தால் கண்டிப்பாக ஸ்டாலின் தான் ரெண்டாவது முறை ஆட்சிக்கு வருவார். அதே வேளையில் வன்னியர் வாக்குகளும் கொங்கு வேளாளர் வாக்குகளும் தேவை. அந்த வாக்குகளையும் ஒதுக்கீட்டு நம்ம பண்ண முடியாது. அவங்களும் பொலிட்டிக்கலி பவர்ஃபுல் கம்யூனிட்டிஸ். ஸோ நம்ம ஒரு 1-1 தான் கொண்டு வந்து முக ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும். அந்த 1-1 எடப்பாடி பழனிசாமி முக்கியமானவர். அதனால தான் ஐயா 7.5 அரசு பள்ளி மாணவர் கொடுத்ததை மனசார பாராட்டுறேன். பாதுகாப்பட்ட வேளாண் மண்டமாட்டு காவிரி டெல்டாவை அவர் அறிவித்ததை பாராட்டுறேன். குடிமராமத்து பணிகள், நிலையான ஆட்சியை கொடுத்தது, இதெல்லாம் அவரோட தன்மைகளை நம்ம மனசார பாராட்டுறோம். சிவி சண்முகத்துக்கு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியை பாராட்டுறோம். இவர் கேபி முனுசாமியோட திறமைகளையும் பாராட்டுறோம். பட் இவங்கெல்லாம் வேணும். இவங்களை முன்னிறுத்தி வன்னியரும் வெள்ளாள கவுண்டரும் சமநீதி சூறையாடுறதுக்கும் அனுமதிக்க முடியாது. மக்களும் அதை அனுமதிக்க இல்லை. இந்த தேர்தலும் மற்ற சமூகங்கள் விழிப்புணர்வோட தான் வாக்களிப்பாங்கன்னு உறுதியாக நான் நம்புகிறேன். அடுத்த கட்டம் நாம 1-1 57-62 காமராஜ் பொசிஷன்ல முக ஸ்டாலின் இருக்கிறாரு. காமராஜ் தன்னோட அரசியல் எதிரிகள் வல்லத்தரசு, நாடிமுத்து பிள்ளை, பசும்பன் முத்துராமலிங்க தேவர், தையல்பாக ஆதித்தன், டிஎஸ்ஏ ஆதிமூல நாடார், இப்படி செங்கல் ரெட்டியார், வடமலை நாயக்கர், அம்பலம், இப்படி நிறைய பேரை தன்னோட ஏற்றுக்கொள்ளாதவங்களை, அதே ஜாதியில் ஏற்றுக்கொள்ளவங்க லாயலிஸ்டாக இருப்பாங்க. கட்சியை விட்டு அழுத்தம் கொடுத்து ராதாகிருஷ்ண பிள்ளை மேயர், சென்னை மேயர், இவங்களாம் கொடுத்து கட்சியை கைப்பற்றி காங்கிரஸ் கட்சியை தனதாட்டாக்கிக்கிட்டு காந்தி கிட்ட போர்டிஸ் பண்ணி நேருகிட்ட ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி மிகப்பெரிய உயரத்தில் காமராஜ் இருந்தார். இன்னைக்கு அதே உயரத்தில் முக ஸ்டாலின் அவர்கள் தனக்கு ஏதுவான தோதான கூட்டணி கட்சிகள் மூலமா ஸ்டாலின் இருக்கிறாரு. ஸோ காமராஜர் 67 பேரறிஞர் அண்ணா பெருந்தகையும் முதறிஞர் ராஜாஜியும் 1-1 தோக்கடிச்ச மாதிரி ஸ்டாலினையும் 1-1 தான் தோக்கடிக்க முடியும். அல்லது காங்கிரஸ் வந்துடும், திருமாவளம் வந்துடும்னு கனவு கண்டு கனவு காணும் வாழ்க்கையெல்லாம் பாட்டு பாடி 26 எடப்பாடி கோட்டை விட வேண்டியதுதான். திமுக அணி இன்டாக்டா இருக்கும். வெற்றி பெறது வர, ஜம்ப் ஆகுறது வர சீமான் ஜம்ப் ஆகிட்டு இருப்பாரு. ஸோ 1-1க்கு தயாரானவங்களெல்லாம் தயார்படுத்தணும். தீபா ஜெயக்குமார் கூட அதில் ஒரு ரோல் வரும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். 1-1 மூலமாக தான் திமுக அணியை தோக்கடிக்க முடியும். சார், சில எதிர்பார்க்கப்பட்ட தொழில்கள், இப்போ கோவையில் அண்ணாமலை நிற்கிறாரு, அது மாதிரி ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் நிற்கிறாரு, தேனியில் தினகரன், விருதுநகரில் விஜயகாந்தோட பையன் ராதிகாலாம் நிற்கிறாங்க, தென் சென்னையில் தமிழச்சி தங்கவண்டியன், இவங்க தமிழிசை நிற்கிறாங்க. இந்த தொகுதிகள் சம்பந்தமாக உங்களோட கணிப்புகள் எப்படி? தென் சென்னையில் தமிழிசை ஜெயவர்த்தனோட அதிக வாக்கு பெற்றாலே டெல்லி பாஜக தமிழிசை சக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நினைப்பாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஜெயிக்கணும்னு தான் நினைப்பாங்க எல்லாரும். அது வேற. கோயம்புத்தூரில் 98-99 வச்சு ஒரு போலரைசேஷன் வரும்னு மோடி எதிர்பார்க்காரு. அதில் அண்ணாமலை செயல்துறை ஆவார்னு நினைக்கிறாரு. குறைஞ்சபட்சம் அதிமுகவோட அதிக ஓட்டு எடுக்கணும். அங்கே ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த்து 10% தான் இருக்குது. ஸோ அண்ணாமலைக்கு ஒரு டாஸ்க்கு. அந்த டாஸ்கில் அண்ணாமலை சாதிக்கணும். குறைஞ்சபட்சம் அதிமுகவை தாண்டணும். பன்னீர்செல்வம் அவர் ஸ்டேச்சரில் உள்ளவர், முக்குலத்தூரில் முதலமைச்சராக இருந்தவர், அவர் சிம்பதி இருக்குது. அந்த முஸ்லீம் கேண்டிடேட்டுங்கிறதுல மைனஸ் இருக்குது. அதனால் அவர் ஒரு வினபிலிட்டியை நோக்கி இருக்கிறாரு. என்டிஏ கேண்டிடேட்ஸ்லே அவர் தான் அகடாக இருக்கிறாருங்கிற கருத்தும் ஊடகவியலாளர் மத்தியில் இருக்குது. தேனி போல் மேனேஜ்மெண்ட்டில் டிடிவி தினகரன் கில்லாடியான ஆள். ஆர்கே நல்ல ரெட்டையிலையும் உதயசூரியனையும் தோக்கடிச்சவர். கோயில்பட்டியில் கொஞ்சம் ஓட்டில் தான் தோல்வி தழுவினவர். மீண்டும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி அவரோட தன் திறமையை முழுமையாக காட்ட நினைப்பார். விருதுநகரில் கட்சி பலம், மதிமுக பலம், காங்கிரஸ் பலம், கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு பலம், இதெல்லாம் மாணிக்கம் பலம் பேரன் மாணிக் தாகூர் தான் அகடா இருக்கிறார்னு நினைக்கிறேன். இதில் யார்
அடுத்த இடங்கிறதுக்கு இவங்களுக்குள்ள போட்டி நடக்குது. விஜயகாந்த் பையனுக்கு ஒரு சிம்பதி இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க. சொந்த ஊர் கன்னியாகுமரி தொகுதி, அது எப்படி சார் இருக்கும்? எப்பவுமே கன்னியாகுமரி தொகுதியில பிரிட்டின் நெகட்டிவ் ஓட்ஸ்ல பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயித்திருக்கிறாரு. ஆனா ஒரு இந்து நாடாரே கேண்டிடேட்டா நிற்கிறது பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு பின்னடைவு தான். விஜய் வசந்த் ஒரு இந்து நாடார், காமராஜ் தொண்டர், அவங்க அப்பா எல்லாம் காமராஜ் புகழ பாடக்கூடியவங்க. சோனியா காந்தி படத்தையும் காமராஜ் படத்தையும் போட்டு தான் அவங்க கம்பெனி லோகோவே இருக்கும். அதில் இந்து நாடார்கள் நிறைய பேர் அவங்கள்ட்ட கான்டாக்டில் உள்ளவங்க தான். அகதீஸ்வரம் தாலுகாவை சேர்ந்த இந்து நாடார் குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்க ராஜாக்கமங்கலம் அதில் சேர்ந்த ஒரு இந்து நாடார் குடும்பத்தை சேர்ந்தவர் பொன் ராதாகிருஷ்ணன். இந்து நாடாரே கேண்டிடேட்டாக நிற்கிறது பொன் ராதாகிருஷ்ணனுக்கு வெற்றி வாய்ப்பை கொஞ்சம் குறைக்குது. அடுத்தபடியாக மீனவர் ஓட்டுகளை பசலியான் மீனவர்கள், தலித் கிறிஸ்டின்ஸ் ஓட்ஸை பசலியான் ஒரு செல்வாக்கான மீனவர் இதை பிரிப்பாருங்கிற ஒரு கருத்து அந்த மக்கள் மத்தியில் இருக்குது. சீமானுக்கு இந்த முறை சாமிதோப்பு, இளந்தேடி வலை இந்த மாதிரிப்பட்ட பல இந்து நாடார் கிராமங்கள்லையும் பொன் ராதாகிருஷ்ணன் மேல அதிருப்தியில் ஒரு சீமானோட அந்த ஐயா வைகுண்டர், முடிசூடும் பெருமாள், அதெல்லாம் அவர் அந்த சென்டிமெண்ட்ஸை, இந்து நாடார் சென்டிமெண்ட்ஸை அவர் பேசுறது, எல்லா சென்டிமெண்ட்ஸும் பேசும்போது வைகுண்ட சாமிகள் அது எல்லாரும் கும்பிடக்கூடிய ஒரு இடம் தான். எல்லா ஜாதிக்காரங்களும் வருவாங்க. அதெல்லாம் அவர் ஹைலைட் பண்ணி பண்ணுறது இந்து நாடார் இளைஞர்கள் மத்தியிலையும் பொன்னார் மீது அதிருப்தியில் பல கிராமங்களில் சீமானுக்கும் ஒரு வாக்கு வங்கி கூறுதுன்னு நம்ம நண்பர் அருணகிரி MC பாலண்ணனுக்கு மகன் இன்னைக்கு ஊர்ல இருந்து சொன்னாப்புல. இதெல்லாம் பொன் ராதாகிருஷ்ணன் மீது ஒரு சலிப்பு மக்கள் மத்தியில் இருக்கிறதா உணர்றேன். எனிவே அவர் வெற்றி பெற்றால் மோடிக்கு ஒரு MP ஸ்பிளிட் நெகட்டிவ் ஓட்ஸில் 99 2014 மாதிரி வெற்றி பெறுவாராங்கிறத பார்ப்போம். நன்றி.